ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டு மட்டன் தாளிச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ வாங்க நம்ம மட்டன் தாளிச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளிச்சா செய்கிற பாத்திரத்தில் 1 லிட்டர் நான் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடானதும் மட்டனோட கொழுப்பை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதக்கணுன்னா அதோட ஆயிலெலாம் அதில் இறங்கி அந்த தாளிச்சாவில் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொழுப்பு வதங்கினதும் நான் 1.5 கிலோ வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் பச்சை மிளகாய் தாங்க காரம், நல்லா பச்சை மிளகாய் காரம் கொடுக்கணும். நான் 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கிரேவி டைப்பில் ரெடி ஆகுது. இந்த டைமில் ஸ்லைஸ் பண்ண 1 கிலோ தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கினதும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு கிரேவி டைப்பில் நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் தண்ணி நான் 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன். காயெல்லாம் வேகணும். ஸோ அதுக்காக 2 லிட்டர் நான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன். மட்டன் தாளிச்சாவை பொறுத்தளவில் சிம்பிளாக ஈஸியாக அழகாக செஞ்சுட்டு போயிடலாம். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல ஃப்ளேவரான மட்டன் தாளிச்சா உங்களுக்கு பாய் வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு மசாலா கொதித்து அதோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். மசாலா நல்லா கொதித்ததும் நமக்கு காய்கறியை சேர்த்துக்கலாம். காய்கறின்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். மாங்காய் மட்டும் லேட்டாக போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டால் அது கரைஞ்சி போயிடும். நமக்கு ஒரு 50% வெஜிடபிள் வெந்ததும் நம்ம அந்த டைமில் மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் மட்டும் கொதிக்கிற அந்த சூட்டிலே மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நமக்கு 50% எல்லாம் வெந்ததும் மாங்காயை சேர்த்து வேக வச்சு நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்புன்னு பார்த்திங்கன்னா நான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். 2.5 கிலோ பருப்பை ஒரே ஒரு விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதை வேக வச்சு நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு சேர்த்ததும் அடி பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம கிளறிக்கணும். கைவிடாமல் கிளறிக்கலாம். கிளறிட்டு ஒரு கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான மட்டன் தாளிச்சா ரெடி ஆகிடும். நீங்கள் மட்டன் தாளிச்சாவில் மட்டனையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டன் கொழுப்பு மட்டும் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. மட்டனோட பீஸையும் சின்ன சின்னதாக வெட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இதில் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்குது. நம்ம 1/4 கிலோ புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். திக்கான வடிகட்டி வச்சுருக்கேன். நம்ம கொதி வந்துருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு புளியை சேர்த்து ஒரு கொதிக்க வச்சிடலாம். புளியோட பச்சை வாசனை போகணும். நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கல்யாண வீட்டு தாளிச்சா எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக மட்டன் தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. நமக்கு சூப்பரான கல்யாண தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதோட டெக்ஸ்சர், அது திக்னஸ்ஸு இப்படி தான் இருக்கணும். ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.